புறா போல ஒரு பிள்ளை மனம் கொண்டவளோ யாரிவள்? தாயிவள் தாயிவள் மலைகளிலே துள்ளி வரும் கலைமான்கள் போல வரும் யாரிவள்? தாயிவள் தாயிவள் பறந்திருக்கும் பள்ளத்தாக்கில் படர்ந்திருக்கும் லீலி மலர் யாரிவள்? தாயிவள் தாயிவள் தலைமுறைகள் தலைமுறையாய் தாயினவே தலை வணங்கும் யாரிவள்? தாயிவள் பூட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள்? பொங்கி வரும் நீரூற்றான் யாரிவள்? பூட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள்? பொங்கி வரும் நீரூற்றான் யாரிவள்? 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 யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள்? பெண்களிலே பேருடையாள் பேரழகின் பெட்டகமாம் யாரிவள்? தாயிவள் தாயிவள் காலையிலே துயிலெழுப்பும் காட்டுப்புறா போல் முழங்கும் யாரிவள்? தாயிவள் தாயிவள் தந்தையவர் மந்தைகளை தீரருகே நடத்தி வரும் யாரிவள்? தாயிவள் தாயிவள் தீர்ந்து போன திராட்சை ரசம் திரும்பி வரு தீர்ப்பெழுதும் யாரிவள்? தாயிவள் சாலமோனின் பஞ்சனையாம் யாரிவள்? தாவீதின் கோபுரமாம் யாரிவள்? சாலமோனின் பஞ்சனையாம் யாரிவள்? தாவீதின் கோபுரமாம் யாரிவள்? யாரிவள்? தாயிவள்? யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள்? யாரிவள்? யாரிவள் யாரிவள் திங்களை போல் அழகுடனே சூரியனை அணிந்து வரும் யாரிவள்? 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 ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள்? யாரிவள்? பாலைவன நறுமணமாய் படை நடுங்க நடந்து வரும் யாரிவள்? தாயிவள்? யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள்? 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 தாயிவள் இதை ஆன் பண்ண. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் பிறப்பு பெருவிழாவுக்கான 8ஆம் நாள் நவநாள் தேர்ப்பவனி இன்று தொடங்கப் போகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் இன்று 7 தேர்கள் வரும். நேற்று வரை 5 தேர்கள் வந்தது. இன்றிலிருந்து நாளையும் 7 தேர்கள் வரும். முதல் தேரிலே மிக்கேல் வானதூதரும், 2வது தேரிலே புனித செபஸ்தியாரும், 3வது தேரிலே புனித பதுவை அந்தோனியாரும், 4வது தேரிலே புனித சூசையப்பரும், 5வது தேரிலே அமலோற்பவ அன்னையும், 6வது தேரிலே உத்தரிய மாதாவும், 7வது தேரிலே புனித ஆரோக்கிய அன்னையின் பெரிய தேரும் இன்று கிளம்பும். போர் முனையில் அணிவகுத்து நிற்கின்ற விண்மீன்களை ஆடையாக அணிந்திருக்கிற அந்த அன்னை இன்று ஆலயத்திற்கு முன்னால் வந்து நிற்கும்போது அந்த தேரினுடைய மகிமையை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
அது தேர் கொட்டகையிலிருந்து கிளம்பி ஆலயத்திற்கு முன்னால் வந்து நிற்கும்போது அன்னை அனைவரையும் அரவணைக்கிற பாதுகாக்கின்ற அன்னையாக இருக்கிறாள் என்பதையும், கடவுளுக்கு பிரியமானவளாய் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு அன்னையிடம் வரக்கூடிய தேவ அன்னையாய் இருக்கிறார் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். தேரின் அழகும் அன்னையின் அழகும் பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். தேர்ப்பவனிக்கு நம்முடைய இதயங்களை தயார் செய்வோம். ஆவே மரியா தாய், உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கைகளை ஏந்தி அவரிடத்திலே கேளுங்கள். உங்களுக்கு வேண்டியவற்றை அவர் கொடுப்பார். உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கவிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே தொடர்ந்து அமைதியிலே ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இது முதல் ஜெப தேரில் நேரம். புனித மிக்கேல் சமணசானவர் உன் பவனி மனதிலே வருகிறார். அமைதியோடு The first car, Saint Michael is in procession. பெயிலா பால்கி, செயின்ட் மைக்கேல் ஆரகே. पालकी में इक्वल कैब्रेगिए. இரண்டாவது தேரில் புனித செபஸ்தியார் பவனி வருகிறார். In second car, Saint Sebastian is in procession. दूसरा पालकी सेंट सेबास्टियन आ रहे हैं. மூன்றாவது தேரில் புனித அந்தோனியார் பவனி வருகிறார். In the third car, Saint Anthony is in procession. तीसरा पालकी सेंट एंटनी आ रहे हैं. तीसरा पालकी धीरे धीरे चला. तीसरा पालकी धीरे धीरे चला. நான்காவது தேரில் புனித சூசையப்பர் பவனி வருகிறார். In the fourth car, Saint Joseph is in procession. चौथा पालकी सेंट जोसेफ आ रहे हैं. ஐந்தாவது தேரில் புனித அமலோற்ப அன்னை பவனி வருகிறார். In the fifth car, Our Lady of Immaculate is in procession. पांचवा पालकी Our Lady of Immaculate आ रही है.
ஆறாவது தேரில் புனித உத்தரிய அன்னை பவனி வருகிறார். In the sixth car, Our Lady of Mount Carmel is in procession. छठा पालकी Our Lady of Mount Carmel आगे. உங்கள் கண்கள் பேறு பெற்றவை, ஏனெனில் அந்த ஆரோக்கிய அன்னை உங்களை ஆசீர்வதிக்க அந்த சிங்கார தேரினிலே வலம் வரவிருக்கிறார். அந்த அன்னையிடத்திலே உங்களுடைய உள்ளங்களை எழுப்பி உங்களுடைய கண்ணீர், கவலைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அத்தனையும் எடுத்து சொல்லி மன்றாடுங்கள். உங்கள் கைகளை விரியுங்கள். அம்மா, எனக்கு தேவையானவற்றை கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கவிருக்கிறார். உபயதாரர்கள் அப்படியே வந்து கொண்டே இருங்கள். உபயதாரர்கள் விரைவாக வரவும். உபயதாரர்கள் விரைவாக வரவும். வியாகுல மாதா கோவிலுக்கு அருகில் அந்த பக்கம் சென்று நின்று கொள்ளுங்கள். தயவு செய்து யாரும் ஒதுங்கி நிற்க வேண்டாம். நீங்கள் பார்க்கிறீர்கள், பெரிய தேர் கிளம்புவது எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று நீங்கள் உணர வேண்டும். கொட்டகையிலிருந்து பொறுப்பாளர்களுக்கு முன்னால் வந்து கடந்த ஆண்டுகளிலே சிறப்பாக செய்தீர்கள், அதே போன்று இப்பொழுதும் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஒதுங்க வேண்டாம், போய்கொண்டே இருங்கள். அந்த அன்னையிடம் உருக்கமாக ஜெபியுங்கள். அந்த அன்னை உங்கள் கண்ணீரை, கவலைகளை கேட்டு ஆரோக்கியம் வழங்கி கொண்டிருக்கிற, நலம் வழங்குகின்ற அந்த அன்னை உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அன்னையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உண்மையிலேயே உணரலாம். இந்த தேர்ப்பவனி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க திருத்தலத்திலே உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப உணர்வோடு வீடுகளில் விளையாண்டு கொண்டிருக்காமல் அனைவரும் பார்க்கிறவர்கள் பக்தியோடு பரவசத்தோடு அன்னையே உன்னையே நம்பியிருக்கிறோம் என்று உறுதியாக ஜெபித்து தேர்ப்பவனியில் கலந்து கொள்ளுங்கள். ஒதுங்கி நிற்க வேண்டாம். பெரிய தேர் வருவதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். போய்கொண்டே இருங்கள். சூப்பர்யா. பாருங்க, அப்படியே நிக்க விரும்புறீங்க, நின்று கொள்ள விரும்புறீங்க, போய்கொண்டே இருங்கள். போய்கொண்டே இருங்கள். தயவு செய்து நின்றீங்கன்னா பெரிய கூட்டம் தேர் கிளம்புவதற்கு நீங்கள் இடையூறாக இருப்பீர்கள். உடல் நலம், உள்ளத்திடம் ஆன்ம சுகம், பொருளாதார முன்னேற்றம், வாழ்வில் வளமை, மகிழ்ச்சி, மனநிறைவு, நல்ல எதிர்காலம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வரன், நல்ல குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை தீர வேண்டும், வீடு கட்டி முடிக்கப்பட வேண்டும், நல்ல மழை வேண்டும், நல்ல விளைச்சல் வேண்டும், மாடுகள் பெருக பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் பல எண்ணற்ற வேண்டுதல்களோடு வந்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் அந்த ஆரோக்கிய அன்னை, உங்களை தேடி வருகின்ற ஆரோக்கிய என்னை செய்து கொடுக்கவிருக்கிறார், உங்களுக்கு அருளவிருக்கிறார். தொடர்ந்து அமைதியிலே ஜெபித்துக் கொண்டே இருங்கள். தயவு செய்து இந்த சொல்றதை கேளுங்க. அந்த பாருங்க, அப்படியே நின்னீங்கன்னா எப்படி தேர் கிளம்புவது? தயவு செய்து போய்கொண்டே இருங்கள்.
புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் திருத்தேர்ப்பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஓர் பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் அழகு மிளர்கின்ற தேர் ஆலயம் முன் வந்து நிற்கிறது. அனைவரும் பக்தியோடு அமைதியிலே ஜெபியுங்கள். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினான். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து அகற்றியுள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நிலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவிழமானீரே. உம்முடைய வரங்களை தேடி
வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழ்வாறு அருள் புரிய வேண்டும் என்றுமை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for us. Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for India. Our Lady of Health வேளாங்கண்ணி. Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையின் திருத்தேரானது புனிதம் செய்யப்பட இருக்கிறது. Now the car is being blessed. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாரின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் போன்றமிடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இதில் இது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருக்கும் அருள், பொருள், நீடி ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்களது குரலொளி விண்ணை தொட அனைவரும் சப்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நீதி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே.
மறினி கண்ணல் துவைத்தே நம்முதே கன்னி மறியாயே கன்னி மறியாயே வண்ண வண்ண லீலி மலர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று 7 தேர், நாளை அன்னையின் திருநாள் தேர் வரப்போகிறது. 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் 7 தேர்களோடு இன்றைய தேர்ப்பவனி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அன்னை அவர்கள் ஆடம்பரமாக 3 தேர்களிலே ஆரோக்கிய அன்னையாக, அமலோற்போ அன்னையாக, உத்தரிய தாயாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கடவுளுக்கு நிகரானவர் யார் என்று அறிக்கையிட்டு இந்த தேர்ப்பவனியை அன்னைக்கு புகழும் ஆண்டவருக்கு மகிமையும் நடக்கும் வண்ணம் எல்லா விதங்களிலும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரைப் போல மிக்கேல் வானதூதர் வந்து கொண்டிருக்கிறார். திருச்சபையின் தொடக்க காலத்திலே வேதகலாமனை நடந்தபோது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பளித்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து தன் உயிரை கையளித்த போர் வீரனாகிய புனித செபஸ்தியார், விசுவாசிகள் நாம் எப்படி ஆண்டவருக்கு அன்னையைப் போல சான்று பகர வேண்டும் என்று சாட்சியமாக பவனி வருகிறார். புனித பதுவை அந்தோணியாருக்கு பல்லாயிரம் கோடி பக்தர்கள், அந்த 1000 கோடி அற்புத குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கி அன்பு பவனி வந்து, அன்னையின் பக்தராக நான் இருந்தேன், அன்னையிடம் நான் நெருங்கிய பக்தி கொண்டதனால்தான் ஆண்டவரை அணுகிச் செல்ல முடிந்ததென்று சொன்னவராக வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அன்னையின் பாதுகாவலரும் ஆண்டவருடைய பாதுகாவலரும் விண்ணகத் தந்தையின் மன்னக வடிவமாகிய புனித சூசையப்பர் வந்து கொண்டிருக்கிறார். திருச்சபையின் பாதுகாவலர் அன்னை மரியாவையும் அற்புத குழந்தை இயேசுவையும் தன்னுடைய உழைப்பால், தன் வியர்வையால், பாதுகாப்பால் பாதுகாத்து வழிநடத்தியதனால் திருச்சபை அவரிடம்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் திருச்சபையின் பாதுகாவலராக இருக்கிறார். அவருடைய பாதுகாவலிலே வாழ்நாள் முழுவதும் அன்னையை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரை துதிக்கவும், அன்னையோடு சேர்ந்து இறை திட்டம் நிறைவேற்றவும் விரும்பி தன் வாழ்நாளை தியாகம் செய்தவர் கிறிஸ்தவர்களுக்கு மாதிரியாகவும் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலராகவும் புனித சூசையப்பர் அழகு பொங்க வருவதை பார்க்கிறோம். அடுத்த தேரிலே அன்னை அமல உற்பவத்தாய், மாசற்ற கன்னி, பாவத்தை வெறுக்கிறவள், பாவத்தை எதிர்க்கிறவளாக பவனி வருவதை பார்க்கிறோம். அவளுக்கும் உனக்குமிடையே பகையை உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் சாத்தானுடைய முதல் பகையாளியாக, முதல் எதிரியாக தன் காலால் சாத்தானை நசுக்குகின்ற வல்லமையுள்ளவராக இருக்க அவளை பாவம் மாசுபடாமல் பரிசுத்தமாய், ஜென்ம பாவம் அவரை தொடாத வண்ணம் வாழ்நாள் முழுவதும் பாவமற்று வாழ பரிசுத்தமாய் படைத்து அருள் நிறைந்த அன்னையாய் வைத்தார். ஆகவே மாசற்ற கன்னியாய் இருக்கிற அவர் நம்மையும் மாசற்றவர்களாய், பாவத்தை எதிர்க்கிறவர்களாய், பாவத்தின் தலைவனான சாத்தானை வெறுக்கிறவர்களாய் வாழ அழைக்கிறார். அடுத்த தேரிலே நாம் உத்தரிய மாதாவை பார்க்கிறோம். நமக்கு முன்னும் பின்னும் நம்முடைய பாதுகாவலியாக இருக்கிறவள். இந்த உத்தரியத்தை நீ அணிந்து கொண்டால் பயணிக்கிற போதும், இவ்வுலகில் வாழுகிற போதும், உறங்குகிற போதும், உன்னுடைய மரண வேளையிலும் அன்னை மரியாள் ஆண்டவருடைய அருள் உனக்கு தப்பாத வண்ணம் பெற்றுக் கொடுப்பார் என்று உத்தரியத்தை அணிகிறவர்களுக்கு எத்தனையோ அருள் வரங்களை வாக்களித்து அந்த வரங்களை பெற்றுத்தருகிற அன்னையாக வேளாங்கண்ணியிலே சிறப்பாக உத்தரிய மாதா திருவிழாவும் இந்த ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை தொடர்ந்து நடக்கும். உலகமெல்லாம் இருக்கிற உத்தரிய மாதா பக்தர்கள் கூடி கொண்டாடுவார்கள். ஆகவே உத்தரிய மாதாவின் அழகுமிக்க தேரானது அருமையாக வந்து கொண்டிருக்கிறது. உத்தரியம் இதுவரை அணியாதவர்கள் அது மாபெரும் வல்லமையுள்ளது. அன்னை மரியாளே புனித சுவாமிநாதருக்கு கொடையாக கொடுத்தது.
அந்த உத்திரியத்தை நாம் அணிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான தீமையும் இல்லாமல், சாத்தானுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்க அன்னை கார்மேல், அன்னை உத்தரிய தாய் நம்மையெல்லாம் ஆசிர்வதிக்கிற அருள்மிக்க தாயாக அற்புத காட்சி தந்து பவனி வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உத்தரியத்தையும் ஜெபமாலையும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் மறந்து விடாதீர்கள். கழுத்திலே உத்தரியமும் கையிலே ஜெபமாலையுமாக, அன்னையே உன்னையே நம்பியிருக்கிறோம், என்னையே என் குடும்பத்தையே ஆசிர்வதியும் என்று நீங்கள் உருக்கமாக ஜெபியுங்கள். ஆவே மரியா என்றால் ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த தேரை பாருங்கள். இது தேரா அல்லது விண்ணோக்கி நிற்கின்ற அன்னையினுடைய மாட்சியா என்று பார்க்கிற அளவிற்கு ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தேர், உயர்ந்த உன்னதமான தேர், ஆலயத்திற்கு முன் நிற்கிற போது ஆலயத்திற்கு இணையாக உயர்ந்து நிற்கிற கோபுரம் போல நிற்கிற தேரிலே அவள் விண்ணகத்தில் பெண்ணொருத்தியை கண்டேன், அவள் விண்மீன்களை ஆடையாக அணிந்திருந்தாள், பிறையின் மீது நின்று கொண்டிருந்தார் என்று திருவெளிப்பாட்டு நூல் விவிலியத்திலே 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற அதே மாட்சிமையோடு மகத்துவத்தோடு தான் பெற்றுக்கொண்ட மாபெரும் கொடையாகிய தன் அன்பு மகன் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி அவளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நம்மையெல்லாம் தன் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி, அம்மா உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் என்று குரல் எடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தன் மகனிடம், மகனே இவர்களுக்கு உடல் நலமில்லை, மகனே இவர்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மகனே இவர்கள் குடும்பத்திலே அமைதி இல்லை, இவர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை, பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இல்லை, இவர்களுடைய கணவர்கள் குடிக்கிறார்கள், குடும்பங்கள் பாழ்பட்டிருக்கிறது, இவர்கள் குடும்பத்திலே ஜெபம் இல்லை, இவர்கள் ஞாயிறு திருப்பலிக்கு போவதில்லை. இப்படி தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்கு அருள் வரங்களையும் பொருள் வரங்களையும் நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுக்கிற ஆரோக்கிய அன்னையாக நம் கண்ணீரை பார்த்து கொண்டு தன் அன்பு மகனிடம் பரிந்து பேசிக்கொண்டு ஆலயத்திலிருந்து கிளம்பி வியாகுல மாதா ஆலயத்தை தாண்டி அன்னையின் திருத்தேரானது அழகுபட வந்து கொண்டிருக்கிறது. நகர்ந்து நகர்ந்து வரும் இந்த தேர் நம் ஒவ்வொருவரையும் காண வருகிற தேர். அன்னை நம் ஒவ்வொருவரையும் நின்று நிதானித்து பார்த்து நாம் அனைவரும் பக்தியோடு அவளை அழைப்பதைக் கண்டு நம் ஒவ்வொருவரையும் தன் திருமகனிடம் ஒப்புக் கொடுத்து நமக்காக பரிந்து பேசி நம்மை பாதுகாக்கின்ற அன்னையாக இருக்கிறார். புனித பெர்னார்ந்து சொல்லுவது போல, அன்னையே மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மை அடைக்கலமாக தேடி ஓடி வந்த ஒருவரும் வெறுங்கையராய் போனதில்லையே அம்மா என்று தேருக்கு முன்னால் பாடிய அந்த பாடலை நம் இதயத்திலே நாம் பாடினால் அன்னை நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருப்பார்கள். அன்னை அவர்கள் ஆண்டவருக்கு பாத்திரமாக இருந்தவர்கள். ஆகவேதான் ஆண்டவர் அன்னையை முன்குறித்து வைத்தார். தான் முன்குறித்தது போல தன் தாயாக இருக்க அழைத்தார். அந்த தாய்க்கு விண்ணகத்திலே மகிமையில் பங்கும் அளித்தார். அந்த அன்னை கடவுளுடைய பார்வையில் முற்றிலுமாய் தகுதியுடையவராக இருந்தார். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருந்தார். ஆண்டவருக்கு நன்றியுள்ளவளாக இருந்தார். ஆண்டவர் நம்பக்கூடிய பெண்ணாக இருந்தார். ஆகவேதான் அவளை பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வழியாக அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். கடவுளால் பேறு பெற்றவளாக, உலக மக்களால் பேறு பெற்றவளாக, பாக்கியவதியாக சொல்லப்பட காரணம் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு நம்பகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒருவரை நம்பி தன்னுடைய மீட்பு திட்டத்தை, தன்னுடைய அன்பு மகனை, மீட்பரை ஒப்படைக்கிற அளவிற்கு ஆரோக்கிய அன்னை கடவுளுக்கு பிரமாணிக்கமும் கடவுளுக்கு நம்பகத்தன்மையும் உடையவராக இருந்தது போல அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் நம்மை எல்லாரும் நம்புகின்ற வண்ணம் யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் சூழ்ச்சி செய்யாமல், சூதுவாதில்லாமல் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க கடவுளுக்கும் நம்முடைய அயலாருக்கும் நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்க எல்லாரும் நம்மை நம்புகின்ற வண்ணம் பேசுவதும் நாம் செய்வதும் ஒன்றாயிருக்க ஆரோக்கியனுடைய அருளை வேண்டி அன்னையை பற்றி புகழ்ந்து பாடி தேர்ப்பவனியிலே தொடர்வோம்.
போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே, அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. அம்மா 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 அம்மா. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. கல்வாரி மலையிலே இயேசுவுக்கும் துணிவின் துணையான மாமரியே, கல்வாரி மலையிலே இயேசுவுக்கும் துணிவின் துணையான மாமரியே, கலங்கிடும் நெஞ்சங்களை கரை சேர்ப்பாய், பரிந்துரையால் எம் கூரை தீர்ப்பாய், கலங்கிடும் நெஞ்சங்களை கரை சேர்ப்பாய், பரிந்துரையால் எம் கூரை தீர்ப்பாய், உம்மை நாடி வரும் மக்களை ஆதரிப்பாய். அம்மா 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 அம்மா. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே, அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. அம்மா 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 அம்மா. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே.
ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னை மரியாள் நம்முடைய ஜெபங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள். ஆரோக்கிய அன்னை நம் ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் நம்முடைய மன்றாட்டுகளும் நிறைவேற்றப்படுகின்ற வரை அவர்களை நம்பி நாம் ஜெபிக்கலாம் என்பதைத்தான் திருத்தலமானது என்று அன்னை மரியாள் நம்பிக்கைக்குரிய கன்னி. அவள் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவளாக இருந்தால், கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவளாக இருந்ததனால்தான் கடவுளுடைய அழைப்பை, கடவுளின் தாயாகும் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். கடவுள் முழுமையாய் அன்னை மரியாளை நம்பினார். கடவுளுடைய அருளை அதனால்தான் அடைந்தார்கள். கடவுள் தன் மகன் இவ்வுலகிலே வருவதற்கு ஏற்ற பாத்திரமாக, தகுதியானவளாக, நம்பிக்கைக்குரியவளாக அன்னை மரியாள் இருந்தாள் என்பதை நாம் லூக்கா நற்செய்தியிலே கபிரியேல் வானதுதர் கடவுளே அந்த அன்னையை பார்த்து அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்துவதிலே நம்மால் காண முடிகிறது. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுவதிலே நம்மால் உறுதி செய்ய முடிவதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருவிலே தாங்கிய அந்த தருணம் முதல் கடவுளுடைய குணங்களையெல்லாம் பெற்றவளாக, கடவுளுக்கு நன்றியுள்ளவளாக, குழந்தையை கையிலேந்தி ஏரோதுவின் ஆபத்து வந்தபோது சூசையப்பருடைய வழிகாட்டுதலே இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போனபோது அவருக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலும் கொஞ்சம் கூட பின்வாங்காதவள். கடவுள் நம்பியதற்கு ஏற்ப நம்பிக்கைக்குரியவளாக இருந்தவர்கள். கடவுளுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்பதை அறிவித்தவள் மட்டுமல்ல, அவளுக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலும், எல்லா பிரச்சனைகளிலும் அவருடைய அன்பு மகன் 12 வயதில் காணாமல் போனபோது, மகனே ஏன் இப்படி செய்துவிட்டீர் என்று ஏக்கத்தோடு கேட்டபோது, அம்மா நான் என் தந்தையின் அலுவலில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னதை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும், இதுவும் இறைவனுடைய திருவுளம் என்று கடவுளுடைய திருவுளத்திற்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய போது மக்கள் அவரை போசன பிரியன் என்றும் குடிகாரன் என்றும் மதிமயங்கி விட்டான் என்றும் குற்றம் சொன்னபோது தேடிக்கொண்டு ஓடினாலே ஒழிய எல்லாராலும் அவர் புறக்கணிக்கப்படுவார், எல்லாராலும் எதிர்க்கப்படும் அறிகுறியாயிருப்பார். உம்முடைய ஒரு இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவோம் என்று சொன்னதை இறைவாக்காக ஏற்று அதை எதிர்பார்த்திருந்தவளாக கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் நிலைத்திருந்தார். அன்னை மரியாள் கல்வாரியில் நின்று கொண்டிருந்த போது கூட 3 ஆண்டுகள் உடனிருந்த சீடர்கள், அவரோடு உண்டவர்கள், எல்லா புதுமைகளையும் கண்டவர்கள், அவர் தன் பாடுகளை பற்றி 3 முறை அறிவித்ததை கேட்டவர்கள், அவர் கைது செய்யப்பட்ட போது அவரை விட்டு ஓடிவிட்டார்கள், உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒரு கன்னிப்பெண், கடவுளின் தாய், இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார். எந்த போர் வீரனுக்கும் பயப்படவில்லை, எந்த அதிகாரம் கொண்டவர்களுக்கும் அஞ்சாமல் அவள் பிரமாணிக்கமாக செல்ல ஆண்டவருக்கு வாக்களித்த வாக்குறுதியை, நம்பகத்தன்மையை நிறைவேற்றவே இயேசுவோடு சேர்ந்து கல்வாரி நோக்கி நடந்தார்கள். இயேசுவுக்கு நிகழ்ந்ததையெல்லாம் கண்டபோது அவர் மனதிலே பல குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் இது இறைவனுக்கு விருப்பமில்லை என்றால், இறைமகனுக்கு இப்படி நேர வாய்ப்பு இல்லை என்பதனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்தார்கள். அதனால்தான் கல்வனை போல் சிலுவையிலே அவரை இழுத்து சென்று சிலுவையில் அறைந்து உடைகளை களைந்து சிலுவையில் தொங்கவிட்ட போது கூட கபிரியேல் வானதுதர் அவர் கடவுளாயிருப்பார், கடவுளின் மகன் எனப்படுவார், ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு தாவீதின் அரியணையை கொடுப்பார், தாவீதின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார் என்று சொன்ன அந்த அரசாட்சியை பற்றி கனவு கண்டவள் இப்பொழுது கல்வாரியிலே கல்வனைப் போல் தொங்குகின்ற நிலையிலே வேறு ஒரு தாயாக இருந்தால் கடவுளை பழித்திருப்பாள், கடவுளை தூற்றி இருப்பாள், கடவுள் இப்படி செய்துவிட்டாரே அவருக்கு கண் இருக்கிறதா என்று மண்ணை வாரி இறைத்துவிட்டு கல்வாரியிலிருந்து ஓடிப்போய் நான்று கொண்டு செத்திருப்பாள். நான் நம்பி வீணாய் போனவள், கடவுளை நம்பி ஏமாந்து போனவள் என்று சொல்லியிருப்பாள். ஆனால்
விசுவாசத்தின் தாயாக கடவுள் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் கொடுத்த வாக்கையும் விடுத்த அழைப்பையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாதவர் என்பதை உறுதியாக நம்பினார்கள். ஆகவேதான் எல்லாவற்றையும் பார்த்தாலும் வியாகுலத்திலே விம்மி அழுதாலும் அவர்கள் கதறவில்லை, கத்தவில்லை, படை வீரர்களை பழிக்கவில்லை, திட்டவில்லை, தூற்றவில்லை. இது இறைவனுடைய திருவுளம். இதன் வழியாகத்தான் என் மகன் எல்லாரையும் மீட்கப் போகிறார் என்பதை அறிந்த அன்னையாக அங்கிருந்து கல்வாரியிலே தன் மகனை சிலுவையிலே உயிர்விட்ட நிலையில் கதறி எழுதாலும் கல்லறையில் அடக்கம் செய்த பின்பு சீடர்களையெல்லாம் ஓடிச் சென்று கூட்டிச் சேர்த்து, அஞ்சாதீர்கள், ஆண்டவர் வாக்கு மாறாதவர், ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள், அவர் வாக்களித்த எதுவும் நடவாமல் போகாது, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள் என்று திருச்சபையை பாதுகாத்தவர்கள், திருத்தூதர்களுக்கு வழிகாட்டியவர்கள், 15 ஆண்டுகள் இயேசுவின் விண்ணேற்புக்கு பின்பு இவ்வுலகிலே வாழ்ந்து திருச்சபையின் தொடக்க காலத்தில் ஏற்பட்ட வேதகலாபனை, எல்லா பிரச்சனைகளிலும் திருச்சபைக்கு நடந்த பிரச்சனைகளில் திருத்தூதர்களை தொடர்ந்து தொடக்க திருச்சபையிலே அன்னையின் வழிகாட்டுதலில் அன்னையினுடைய பிரமாணிக்கமாக இருக்கிற விட்ட அழைப்பை ஏற்று திருச்சபையும் திருத்தூதர்களும் பிரமாணிக்கமுள்ளவர்களாய், எந்த எதிர்ப்பையும் எதிர்த்து நிற்கிற தைரியம் பெற்றவர்களாய் உலகமெல்லாம் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை போதித்து திருச்சபைக்கு அடித்தளமிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் ஆரோக்கிய அன்னை, நம் அன்னை மரியாள். ஆகவே கடவுளுக்கு, தன் அன்பு மகனுக்கு, தூய ஆவியானவருக்கு, தமத்திருத்துவ தேவனுக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருந்து இன்றும் ஆண்டவர் தமக்கு ஒப்படைத்த திருச்சபையின் மக்களை, தன்னை தேண்டி வருகிற மக்களை, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசி ஆராதிக்கிறார் என்பதை, ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த அன்னை மீது முழுமையாக நீங்கள் நம்பலாம். அந்த அன்னை மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை வீணாகாது. காரணம், அன்னை அவர்கள் நம்பிக்கைக்குரிய கன்னிமரியாள். அவள் நம்பி வந்தவர்கள் யாரும் வீண் போனதில்லை. வேளாங்கண்ணிக்கு இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கூடி வருகிறார்கள் என்றால் அடைந்த புதுமைகள், அடைந்த ஆசீர்வாதங்கள், அன்னையிடம் வைத்த விண்ணப்பங்கள் நிறைவேறியதற்கு நன்றி சொல்லவே கூடியிருக்கிறார்கள். நம்பகத்தன்மையுள்ள, பிரமாணிக்கமுள்ள கன்னிமரியாள், ஆரோக்கியத்தாய், அமலவுற்பவ அன்னை, வியாகுலத்தாய், உத்தரியத்தாய், கார்மேல் அன்னை நமக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல்களை கேட்டு நாம் தியானிப்போம். வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கியத்தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கியத்தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே, உமது அற்புதம் கண்டோ
கலந்திட்ட தாய் நீயே, தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே. மூர்ச்சு கீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீயே, தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே. மோர்கர சிறுவனில் பொங்கிட்ட தாய் நீயே. உடவனின் காலினிலே உறுதி தந்த தாய் நீயே. உமது பெருமைகளை ஊரெல்லாம் போற்றி பாடுதே. உமது அதிசயத்தை விண்ணகம் வாழ்த்தி பாடுதே. வாழ்க 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 தாயே நீ வாழ்க. வாழ்க 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 மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. கவினொரு அழகியாய் வலம் வரும் தாய் நீயே, கலங்கிடும் மனதினில் நிம்மதி தரும் தாய் நீயே. கவினொரு அழகியாய் வலம் வரும் தாய் நீயே, கலங்கிடும் மனதினில் நிம்மதி தரும் தாய் நீயே. வேண்டிடும் தேவையை நிறைவேற்றும் தாய் நீயே. வேற்றுமை களைவதில் வீரமங்கையும் நீயே. உமது கருணையினை உள்ளம் மகிழ்ந்து பாடுதே. உமது பேரன்பினை மகிழ்ந்து நாளும் பாடுதே. வாழ்க 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 தாயே நீ வாழ்க. வாழ்க 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 மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. உமது அற்புதம் கண்டோ, உமது அன்பினில் திளைத்தோ. உமது அற்புதம் கண்டோம், உமது அன்பினில் திளைத்தோம். எமது நாயினிக்க நன்றி கூறுகின்றோம். எமது நாயினிக்க நன்றி கூறுகின்றோம். வாழ்க 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 தாயே நீ வாழ்க. வாழ்க 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 மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. Dear devotees of Our Lady of Valangani,
Our Lady has been faithful. She is known for her fidelity to God and to her devotees. First of all, in her own life on earth, how true she always was to our Lord in every need or sorrow or trial of his life. From the sufferings and privations of his infancy, the terrors of the flight to Egypt, and all through his passion and death on the cross, she was always with him, always ministering to him, and even at least when she could do nothing more than for him, she stood by the cross to the very end, fearing no danger to herself, all her thoughts fixed on him only. There stood by the cross of Jesus Mary, his mother. These words are a history, a picture of Mary's fidelity, its crown and consummation. Even after the ascension of Jesus, for about 15 long weary years of Mary lived patiently on without Jesus, fulfilling the charge he had left to her, ministering to his church as he had done to himself in his infancy, watching over his apostles and disciples, sympathizing with them in their difficulties, advising them in their doubts, encouraging them in their trials, assisting them by every way in her power, saving souls by her example and her mighty intercession. Now in heaven, to this very day, she is the same steadfast, loyal, faithful virgin, so true to her servants and her children that no one has ever served her in the very least thing that has not been repaid 100-fold. Who could count the souls of sinners saved by her just because they had showed her small honor or done her a small little service? She had been faithful to them, she will be faithful to us. Let us in turn be faithful to her. We need never fear to be forsaken by Mary, the Virgin most powerful. In the apostolic vision of the Son of Man is styled faithful and true, and Mary, who so closely resembles Jesus, may also be described by these true words, faithful and true. What a consolation for us to reflect on this truth. We may again interpret faithful as full of faith. How true of Mary is this aspect of faithfulness also. Blessed is she who has believed that the Lord would fulfill his promises to her, said by Elizabeth to Mary. அன்னையின் அன்பான பக்தர்களே, ஆரோக்கிய அன்னையின் திருத்தேர் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்குள் நுழையப் போகிறது. அனைத்து தேர்களும் வரிசையாக வியாகுல மாதாவுக்கு பக்கத்தில் நிற்கின்றன. அன்னையின் தேர் அழகுபட அனைவரையும் ஆசிர்வதித்து அம்மா என்று கூப்பிட்டவர்களுடைய குரலை கேட்ட அன்னையாக, அன்பு மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்னையாக, ஆலயத்திற்குள் அழகுபட அற்புதமான அழகான வண்ண விளக்குகளோடு ஜொலிக்கின்ற விண்மீன்களை ஆடையாக அணிந்தவளைப் போல் பிறையில் நின்று கொண்டிருக்கிற ஆரோக்கிய அன்னையின் தேர் ஆலயத்திற்குள் நுழையப் போகிறது. ஆலய வளாகத்தில் நுழைந்து சப்பரக்கோட்டைக்கு போகும்போது நம் இதயத்தில் இருக்கிற ஆழமான நம்பிக்கை, அன்னையின் பரிந்துரையில் உள்ள நம்பிக்கை, அன்னை நம்பகத்துக்குரியவர், நம்மை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையிலே, அன்னையே உன்னையே நம்பியே வந்தோம், ஆரோக்கிய தாயே எங்களை ஆசிர்வதியும், ஆவே மரியா மரியே வாழ்க என்று மகத்தான குரலிலே ஆழமாக ஜெபித்தவர்களாய் அன்னையிடம் வேண்டுவோம். நம் குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்க, நம் குடும்பங்களில் ஆசீர்வாதம் பெருக்கெடுக்க, நம் பிள்ளைகளில் ஞானம் ஒழுக்கம் ஓங்க, தொழில்கள் வளர, தொழில்களிலே பெருமிதம் ஏற்பட, இந்த தேரை காண்கிற பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் ஐஸ்வர்யங்களும் பெருக, அன்னையிடம் வேண்டுதல் வைத்திருக்கிறவர்கள், வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறவர்கள், திருவிழா நாட்களிலே வந்தவர்கள்,
வர முடியாமல் வீடுகளிலே ஒவ்வொரு நாளும் வேளாங்கண்ணி டிவி யூடியூப் வழியாக தேர்ப்பவனியை, திருப்பலிகளை, மறையுரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இதோ ஆசீர்வதிக்கும் அன்னையாக கடற்கரை சாலை வழியாக சென்று ஆரிய நாட்டு தெரு வழியாக பவனி வந்து உலகமெல்லாம் இருக்கிற மக்களை பவனிக்கிற மக்களை, தன்னை கூப்பிடுகிற மக்களை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்த அன்னையைப் போல ஆசீர்வதித்து கொண்டு அழகுபட தேர் முடிந்து ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறாள் அன்னை மரியாள். அந்த அன்னையை நோக்கி ஜெபிப்போம். நாளை அன்னையின் பெருவிழா, திருப்பலி தேரானது சிறப்பாக நடக்க, அன்னையினுடைய இந்த திருவிழா இந்திய தேசத்திற்கு அருள்வரங்களை கொண்டு வர, இந்தியாவில் நல்லாட்சி நடக்க, எல்லா மக்களுக்கும் அருள்வரங்கள் கிடைக்க, தமிழ் கூறும் வழக்கல் உலகமெல்லாம் அன்னையின் ஆசிரை பெற, தஞ்சை மறைமாவட்டம் அன்னையின் ஆசிரியில் அழகுபட, நமக்கு கிடைத்திருக்கிற 4வது ஆயர் அன்னையினுடைய அரவணைப்பில், ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான பணியாளராய் தஞ்சை மறைமாவட்டத்தை தரணியிலே சிறக்கச் செய்கின்ற உழைக்கின்ற பணியாளராய் இருக்க, அன்னையைப் போல அழகுபட இரக்கமிக்க கருணையுள்ளவராய் இருக்க, அவருக்கு நல்ல சுகம் கிடைக்க, அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க, அன்னையும் இருதய ஆண்டவரும் இந்த மறைமாவட்டத்தை சிறப்பான விதத்திலே கொண்டு செல்ல, வேலை நகரில் வீற்றிருக்கிற அருளாட்சி செய்கிற ஆரோக்கிய அன்னை ஆசீர்வதிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அன்னையை நோக்கி புகழ்வோம், போற்றுவோம். அன்னை, நம் அன்னை, விண்ணக மன்னக அரசி, நம் அனைவருக்கும் தாய். அந்த விண்ணகத்தாய், மன்னகத்தாய், வேளாங்கண்ணியில் வீற்றிருக்கும் தாய், வேலை நகர்த்தாய், இன்று லட்சோப லட்ச மக்களை, தன் பிள்ளைகளை கூட்டி வந்து தன் பிறந்த நாளை கொண்டாட அற்புதமாய் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற தாய், எல்லாருக்கும் அமைதியையும் அருளையும் நற்சுகத்தையும் நமக்கு வழங்கி, ஆகாய் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே தேவன் சொன்னது போல, நான் இந்த ஆலயத்தில் நலம் நல்குவேன் என்று சொன்ன அந்த தேவன் வேளாங்கண்ணி திருத்தல ஆலயத்திற்கு வருகிற தேவ பயணிகள் ஒவ்வொருவருக்கும் நலம் நல்கி, நல்வாழ்வு வழங்கி, அருள் பொழிந்து ஆசிர்வதித்து, நலம் பெற்றாம் பெற்று வளமான வாழ்வு வாழ, இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ய, விவசாயம் செழிக்க, தொழில் பெருக, பிள்ளைகள் பொது தேர்வுகளில் சிறப்பான வெற்றி பெற, வேலைவாய்ப்பு கிடைக்க, திருமண வரன் கிடைத்து திருமணங்கள் நடக்க, திருமணமான பிள்ளைகளுக்கு பிள்ளை வரம் கிடைக்க, பிள்ளைகள் ஒழுக்கம் ஞானத்திலே சிறந்து வாங்க, நம்முடைய குடும்பங்கள், அன்னையின் பக்தர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் பெற்ற திருக்குடும்பங்களாக திகழ அன்னை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க.